ஹலோ மக்களே, நான் உங்கள் ராஜா. ஆரம்பத்தில் பழகுவதைப் போல் யாருமே கடைசி வரை பழகுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வழிகள் குறையும், வாழ்க்கை புரியும். எல்லோரையும் நம்பிவிடாதீர்கள். ஒருவரின் செயல்கள் அவர்களின் வார்த்தைகளோடு பொருந்தினால் மட்டும் முழுமையாக நம்புங்கள். வார்த்தையில் இனிமை காட்டி இனிக்க இனிக்க பேசிவிட்டு வாழ்க்கையில் வஞ்சகம் செய்வார்கள் சில மனிதர்கள். ஒருவரையும் நம்பாதீர்கள். தாங்கள் நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக மட்டுமே நம்மிடம் அன்பு காட்டுவது போல் நடிப்பார்கள் சில மனிதர்கள். துரோகம் செய்துவிட்டு துளி கூட வருத்தம் இல்லாமல் ஊர் சுற்றி வருவார்கள் சில மனிதர்கள். எப்போதும் எல்லோரிடமும் நல்லவர்கள் போலவே காட்சி தருவார்கள். நன்றாக நடிக்க தெரிந்த சில மனிதர்கள் நம்மிடம் அன்பாய் இருப்பதாக காட்டிக்கொண்டு நம்மை அழவும் வைத்து சிரிப்பார்கள் சில மனிதர்கள். உறவு என்று சொல்லிக்கொண்டு நம் உள்ளத்தை உடைத்து பார்ப்பார்கள் சில மனிதர்கள். இருப்பவனிடம் தன் தேவைகளுக்காக பொய்யான அன்பு காட்டி பாராட்டுவார்கள் சில மனிதர்கள். இல்லாதவனை கேலி செய்து சிரிக்கவும் செய்வார்கள் சில மனிதர்கள். அவர்களுக்கு நம்மிடம் தேவை இருக்கும்போது மட்டும் தேனாக பேசுவார்கள் சில மனிதர்கள். அவர்களுக்கு நம்மிடம் தேவை முடிந்துவிட்டால் வார்த்தைகளில் தீயை வைத்து பேசுவார்கள் சில மனிதர்கள். தேவை இருந்தால் மட்டுமே நம்மிடம் தேடி வந்து பேசுவார்கள் சில மனிதர்கள். நாம் தேடிச் சென்றால் விலகி விடுவார்கள். நாம் விலகிச் சென்றால் நம்மையே தேடி தேடி வருவார்கள் சில விசித்திரமான மனிதர்கள். நேரம் பார்த்து நம்மிடம் பல முகங்களை காட்டுவார்கள் சில மனிதர்கள். தன் சுயநலத்திற்காக மட்டுமே நம்மை சுற்றி சுற்றி வருவார்கள் சில மனிதர்கள். காதல் செய்வதாக சொல்லி நம்ப வைத்து காம மொழி பேசுவார்கள் சில மனிதர்கள். ஆசை வார்த்தைகள் காட்டி அடிபணிய வைப்பார்கள் சில மனிதர்கள். நல்லவர் போல் வார்த்தைகளை பேசிவிட்டு நயவஞ்சகமாக நரியைப் போல் தந்திரமான வேலைகளை பார்ப்பார்கள் சில மனிதர்கள். நம்மை காயப்படுத்தி அழ வைத்து ரசித்துவிட்டு ஆடி பாடி பின்பு ஆறுதல் சொல்லுவது போல் நடிப்பார்கள் சில மனிதர்கள். ஒன்றுமே தெரியாதது போல் நம்மிடம் புன்னகையோடு பேசி பழகிவிட்டு பின்னாடி போய் புறம் பேசுவார்கள் சில மனிதர்கள். அவர்களுக்கு தெரிந்தே தவறு செய்துவிட்டு நம்மிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள் சில மனிதர்கள். எளிதில் நம்மை எதையும் நம்ப வைப்பார்கள். நன்றி கெட்ட சில ஏமாற்றுக்கார மனிதர்கள். பழி வாங்குவதற்காகவே நம்மிடம் பாசம் காட்டுவது போல் நடிப்பார்கள் சில மனிதர்கள். எதற்கும் கரையாத இரும்பு இதயம் கொண்டிருப்பார்கள் சில இரக்கமில்லாத மனிதர்கள். அவர்களின் அன்புக்கும் பாசத்திற்கும் நம்மை அடிமையாக வைத்துவிட்டு பிறகு வேண்டுமென்றே நம்மை அலட்சியம் செய்வார்கள் சில மனிதர்கள். வேஷம் வஞ்சகம் நிறைந்த இந்த உலகில் வாஞ்சை உள்ள மனிதர்களை காண்பதே அரிதானதுதான். வஞ்சகம் உள்ள மனிதர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் எதிரியை விட ஆபத்தானவர்கள், துரோகியை விட பயங்கரமானவர்கள் இந்த வஞ்சகம் படைத்த மனிதர்கள். நம்மிடம் அன்பானவர்களிடம் விட்டு கொடுக்க பழகுங்கள். அதில் தவறேதும் இல்லை. ஆனால் உங்களை விட்டு கொடுத்து பேசும் மனிதர்களிடம் விலகியே இருங்கள். பொழுதுபோக்குக்காக நம்மை தேடும் மனிதர்களையும் நம் மீது பொறாமை கொண்ட மனிதர்களையும் பார்க்கையில் மனம் புண்பட்டு போகிறது. நம் வாழ்க்கையில் பாசமாக வந்த மனிதர்களை விட பாடமாக வருகின்ற மனிதர்களே இங்கு அதிகமாக இருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் புரிந்து கொள். ஆசை வார்த்தைகளை பேசுவதும் அன்பை கொட்டி தீர்ப்பதும் அவரவர் தேவைகளுக்காகத்தான் என்பதை மறந்துவிடாதே. என்னத்தான் யதார்த்தமாக பழகினாலும் நாம் இல்லாத இடத்தில் நம்மை விமர்சிக்கும் மனிதர்களின் உறவு நமக்கு தேவையே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவரின் தேவை அறிந்து அன்பு காட்டும் மனிதர்களிடம் உண்மை தன்மை இருப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உனக்கு ஒரு முறை துரோகம் செய்தவர்களை மீண்டும் துரோகம் செய்வார்கள் என்பதில் உறுதியாக இரு. யாரை வேண்டுமானாலும் நம்பு, ஆனால் எல்லா நேரங்களிலும் எல்லோரையும் நம்பிவிடாதே.
நம் தவறுகளை சுட்டிக்காட்டும் மனிதர்களிடம் நம்மிடம் உள்ள நல்லவைகளை பாராட்ட மனம் வருவதே இல்லை. யாரிடம் நீ அன்பை அதிகம் கொட்டி கொடுக்கிறாயோ அவர்கள்தான் உன்னை கடைசியில் அழ வைத்து பார்ப்பார்கள். நாம் தேவைப்படாத சூழ்நிலையில் நம்மை யாரோவாக உணர வைக்கும் அன்பில் ஒரு பயனும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்மைப் போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நம்பி ஏமாறும் வழி மரணத்தை விட கொடியது. நன்றாக நடிக்கத் தெரிந்த மனிதர்கள்தான் இம்மண்ணில் மகிழ்ச்சியாய் வாழ்கிறார்கள். நடிக்கத் தெரியாத மனிதர்கள் இங்கு பல பேருக்கு எதிரியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவரை நம்பி ஏமாந்து போவது தவறில்லை. ஒருவரை நம்ப வைத்து ஏமாற்றுவதுதான் மிகப்பெரிய தவறு. நமக்கு காயங்களை உருவாக்க கத்திகள் தேவையில்லை. சிலரது மாற்றங்களே போதும் வலிக்க வலிக்க கொள்ளும். பழகிய சில நாட்களில் பிடித்து விடுகிறது சில மனிதர்களை. பல நாட்கள் பழகினாலும் புரிதல் இன்றி பகையே நீள்கிறது சில மனிதர்களிடம். உங்களை எப்போதும் அழ வைத்து கொண்டே இருக்கும் மனிதர்களோடு வாழ்க்கையை தொடராதீர்கள். உங்களின் எதிர்காலம் நரகமாகி போய்விடும். யார் இதயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை விட யார் இதயத்தை நாம் காயப்படுத்தாமல் இருக்கிறோம் என்பதே சிறப்பு. நம்மை விரும்பாத ஒருவரை விரட்டி விரட்டி அன்பு செலுத்துவதை விட நாம் விலகிச் சென்று விடுவதுதான் நல்லது. ஒரு துளி அன்பை காட்டி ஏமாற்றி பல துளி கண்ணீரை சிந்த வைத்து விடுகிறார்கள் பொய்யான சில உறவுகள். அனைத்தையும் கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் உத்தமர்கள் இல்லை என்பதை நினைவில் வை. நாம் வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள். நாம் தாழ்ந்து விழுந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இதுதான் சில மனிதர்களின் உலகம். ஒருவர் உங்களை குறைத்து பேசும்பொழுது அடக்கமாக இருங்கள். உண்மையில் அதுதான் உங்கள் வீரம். ஒருவர் உங்களை புகழ்ந்து பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். அதுதான் உங்கள் விவேகம். உன்னை ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்றால் நீ என்னதான் நல்லதே செய்தாலும் அவர்களுக்கு அது கெட்டதாகத்தான் தெரியும் என்பதை புரிந்து கொள். பிடித்தவர்கள் பேசவில்லையே என்று கவலைப்படாதீர்கள். நம்மை உண்மையாக பிடித்திருந்தால் அவர்கள் பேசாமல் இருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிலருக்கு யாரிடமும் பேசவே வேண்டாம் என்ற மனநிலை வருவதற்கு காரணம் யாரோ ஒரு சிலரிடம் அதிகம் பேசியதால் வந்த வலிகளும் ஏமாற்றமும் தான். காலம் எல்லாவற்றையும் ஒரு நாள் அம்பலப்படுத்தும். ஏனென்றால் போலியான விஷயங்களும் போலியான மனிதர்களும் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலம் நீடிக்க முடியாது. சில மனிதர்கள் நம்மை தேவையில்லை என்று நினைக்க துவங்கும் முன் நாமவே விலகி நிற்க கற்றுக்கொள்வதுதான் சிறந்தது. மனிதர்களும் கொடையும் ஒன்றுதான். நாம் தேவைப்படும் போது மட்டும் நம்மை தூக்கி பிடிப்பார்கள். நாம் தேவையில்லை என்றால் ஒரு ஓரமாக தூக்கி வைப்பார்கள். அன்பானவர்களுக்காக இறங்கி போவது தவறில்லை. நம் அன்பு புரியாத மனிதர்களிடமிருந்து விலகி போவதும் தவறில்லை. யார் மனதையும் நாம் தெரியாமல் கூட காயப்படுத்திவிடக் கூடாது என்று நினைக்கும் போதுதான் நம்மை மற்றவர்கள் எளிதாக காயப்படுத்தி விடுகிறார்கள். மற்றவர்கள் மனதை நோகடித்து விடாமல் பார்த்து பார்த்து வாழ்பவர்கள்தான் அடிக்கடி மற்றவர்களால் மனம் நோகடிக்கப்படுகிறார்கள். தனிமைக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். தனிமை எதை புரிய வைக்குதோ இல்லையோ, இவ்வளவு நாள் யாரையெல்லாம் நம்பி எவ்வளவு பெரிய முட்டாளாய் இருக்கிறோம் என்பதை புரிய வைத்துவிடும். நாம் மற்றவர்களை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளவும் வேண்டாம். உங்களை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இரண்டுமே உங்கள் நிம்மதியை கெடுத்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உன்னை தவிர உனக்கு யாருமே நிரந்தரம் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்வதற்குள் இன்னும் எத்தனை ஏமாற்றங்களும் வலிகளும் உனக்கு காத்திருக்கிறது என்பதை யாருக்கும் தெரியாது. நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். எல்லாமே சில காலம்தான்.
அது நம் உறவாக இருந்தாலும் சரி, அது உயிராக இருந்தாலும் சரி. நன்றி, வணக்கம். நான் பேசும் வார்த்தைகளும் வரிகளும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அழகான வரிகளுடன் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா.